வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீங்க. இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி, சூப்பர் ஆகும்படி தேவனாய் கர்த்தர் தாமே அவர் விரும்புகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரமாதமான ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இந்த உலகத்தில் எலும்பு வந்தாலும் அசைத்திராதபடிக்கு, அசைந்து போகாதபடிக்கு பிரமாதமா இவ்வளவு நீங்க ரன் பண்ணி கொண்டு வந்து நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஆனா இவ்வளவு சூப்பரா நம்ம கொண்டு வந்துட்டு சில நேரங்களில் என்ன ஆகுது என்றால் மனசோர்வு. இந்த மனசோர்வு என்றால் மற்ற மேல இருக்கிற அந்த கசப்பு தன்மைகள், நல்ல கோபங்கள், விரோதங்கள், பகைகள். நான் சொல்லுறேன் பாருங்க, நீங்கள் மற்ற மேல வைத்திருக்கிற அந்த கசப்பாகப்பட்டது அது உங்களுக்கு மட்டும் தோல்வியை கொண்டு வரும். அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், உங்களை சுற்றிகளுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும், நிம்மதி குலைத்துவிடும். அப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற கசப்பு அது நமக்கும் பாதிப்பு, நம்ம சுற்றிகளுக்கு பாதிப்பு உண்டாகுது. ஆனால் அதே நேரத்தில் நாம் மற்ற மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு என்ன உண்டாகுது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே அது ஆசீர்வாதமாக மாறும். ஆம், நம்முடைய அன்பாகப்பட்டதை அநேகரோட வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியாத இருக்கும். நலிந்து போனவர்கள், சோர்ந்து துக்கமா இருக்கிற அநேகரை தூக்கி எழுப்பி நிக்க வச்சு அவங்கள வேற லெவலுக்கு கொண்டு வரும் பாருங்க. ஆமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் இந்த உலகத்துல எல்லாரும் பாவிகளாக காணப்பட்டோம், ஆதாம் நிமித்தம் பாவிகளாக காணப்பட்டோம். ஆனா நம்ம மேல கசப்பையும் விரோதத்தையும் பகையும் காட்டாதபடிக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் அன்பை காண்பித்தனால அவர் நிமித்தம் உலகமே இன்னைக்கு செழித்திருக்கு. ஆம், உங்க நிமித்தம் இந்த நாடு செழித்திருக்கும்படியாக தெய்வம் விரும்புகிறார். உங்க நிமித்தம் இந்த ஊரு, இந்த கிராமங்கள், இந்த பட்டணங்கள், இந்த உலகமே, ஒட்டுமொத்த உலக நாடே உங்க நிமித்தம் ஆசீர்வாதம் இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார். கசப்பை தூக்கி எரிஞ்சு போடுங்க, அன்பை பகிர்ந்து காட்டுங்க. அப்படி காட்டும் போது என்ன நடக்குது என்றால், நீங்க செய்கிற ஊழியங்கள், நீங்க செய்கிற பிசினஸ், நீங்க செய்கிற வேலைகள், கான்ட்ராக்ட் தொழில்கள், ஜாப்புகள், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ், அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளும் கொழுந்தொட்டி எறிங்க. எந்தெந்த விதத்துல எல்லாமே டல்லாகி ஒடிஞ்சு போய் காணப்பட்டதோ அதெல்லாம் பிரமாதமாக தலை தூக்கி நிற்க வைக்கும். அப்படி தலை தூக்கி நிற்க வைக்கும் போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரிய பாளையம்.